லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் போர் விமானங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினோத தாக்குதல். ஹிஸ்புல்லா தலைவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பதறும் உலக நாடுகள். வெல்லும் வரை ஆதரவு. உக்ரைன் அதிபருக்கு உத்தரவாதம் தந்தது அமெரிக்கா. அதிபர் தேர்தலில் முந்துவது யார்? ஈரான் தலையீடு. அமெரிக்க உளவுத்துறை அலறல். லெபனானில் பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை வெடிக்க செய்து நூதன தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேல் மூன்றாவது நாளில் சோனிக் பூம் தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் மக்கள் நிலைகுலைந்து போயினர். இஸ்ரேல் தனது போர் விமானங்கள் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஆயுதங்கள் சேமிப்பு வசதி உட்பட பிற பயங்கரவாத தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுவதற்காக அந்த ராக்கெட் ஏவுதளங்கள் தயாராக இருந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானின் அரசு செய்தி நிறுவனம் வியாழனன்று மாலை வேளையில் தெற்கில் குறைந்தபட்சம் 52 தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாகவும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்களில் லெபனானும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூறியுள்ளது. முன்னதாக ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்புகள் குறித்து பேசியிருந்தார். அப்போது இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டதாகவும் போருக்கான அறிவிப்பை அது விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த செவ்வாய் மற்றும் புதன்களில் நடந்த பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்புகளுக்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோ கேலண்ட் போரின் புதிய கட்டத்தை தொடங்குவதாகவும் இஸ்ரேல் வடக்கு பகுதியில் அதிக கவனம் செலுத்துவதாகவும் வெடிப்புகள் நிகழ்வதற்கு முன்னதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே அயற்சி அடைந்துள்ள மக்கள் மீது சோனிக் கதிர்களை வைத்து இஸ்ரேலின் போர் விமானங்கள் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹசன் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் தரப்பு இதுகுறித்து பேசும்போது ஹிஸ்புல்லாவின் தீவிரவாத திறன் மற்றும் உள்கட்டமைப்புகளை வலுவிழக்க செய்யவும் வடக்கு இஸ்ரேலை பாதுகாக்கவும் தன்னுடைய ராணுவம் செயல்படுவதாகவும் கூறியுள்ளது. வியாழக்கிழமை காலை தெற்கு லெபனானில் இருந்து 2 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது ஹிஸ்புல்லா. ஆளில்லா சிறிய ரக விமானம் மூலமும் தாக்குதலை நடத்தியது. இதில் 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது இஸ்ரேல் ராணுவம். காசாவில் இருந்து தங்களின் கவனம் தற்போது வடக்கு பக்கம் திரும்பியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. வடக்கு பகுதியில் தேவையான ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார் ராணுவ தளபதி ஹெர்சி ஹலேவி. இவ்வாறு இஸ்ரேல் ராணுவம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று அறிவித்துள்ளது. ராணுவம் மற்றும் உளவுத்துறை தலைவர்களுடன் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் போரின் இந்த புதிய கட்டத்தில் முக்கியமான வாய்ப்புகள் இருப்பது போல் கணிசமான சவால்களும் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஹிஸ்புல்லா துன்புறுத்தப்படுவதாகவும் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும் என்றும் ஹிஸ்புல்லா நினைப்பதாக அவர் கூறினார். எங்களின் இலக்கு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான். தாமதமாகும் போது அதற்கான விலையை ஹிஸ்புல்லா கொடுக்கும். இவ்வாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இந்த இலக்கை இஸ்ரேல் எப்படி அடையும் என்று தெரியவில்லை. ஆனால் வடக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தலைமை தெற்கு லெபனானின் உள்ளே இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்குள் ஒரு பகுதியை உருவாக்க ஒப்புதல் கொடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹசன் இந்த அறிவிப்பை மேற்கோள் காட்டி ராணுவ தலைமையை முட்டாள் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த ஒரு நடவடிக்கை மோசமான விளைவை சந்திக்க வழிவகை செய்யும் என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். பலஸ்தீனத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லா குழுக்கள் உள்ள லெபனான் மீது அதிகாரப்பூர்வமாக போரை தொடங்கியுள்ள இஸ்ரேல் இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் போர் தொடரும் அச்சம் எழுந்திருக்கிறது. ஹமாஸை கூட சமாளித்து விடலாம் போல, ஆனால் ஹிஸ்புல்லாவை சமாளிப்பது தலைவலியாக இருக்கிறது என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொண்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக லெபனான் மீது இஸ்ரேல் போரை தொடுக்க முடியாது. அப்படி செய்தால் ரஷ்யா இந்த போரில் தலையிட தொடங்கிவிடும். இது மட்டும் நடந்தால் இஸ்ரேலின் கதை மொத்தமாக முடிந்துவிடும். போர் தொடங்கினால் ரஷ்யாவின் தலையீடு இருக்கும் என்று இஸ்ரேலுக்கு தெரியும். இருப்பினும் அமெரிக்காவின் சப்போர்ட் காரணமாக இஸ்ரேல் துணிச்சலாக போரை தொடங்கி வைத்திருக்கிறது. ரஷ்யாவுடனான போரில் வெற்றி பெறும் வரை ஆதரவு வழங்குவோம் என அதிபர் பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் உறுதியளித்துள்ளனர். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போர் 2 ஆண்டுகளை கடந்துள்ளது. ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தாலும் இதுவரை உருப்படியான தீர்வு ஏற்படவில்லை. ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன. இந்நிலையில்
இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்கா சென்று அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் அதிபர் ஜோ பைடனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் சந்திக்கிறார். ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு உள்ளிட்ட போரின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள். துணை அதிபர் கமலா ஹாரிஸும் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறார். உக்ரைன் வெற்றி பெறும் வரை அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை அதிபர் பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் வழங்குவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எனது நண்பர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு விருந்தளிப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அவரது வருகையின் போது உக்ரைனை போரில் இருந்து பாதுகாக்கும் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை நான் மீண்டும் உறுதிப்படுத்துவேன் என குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலை முன்னிட்டு நடந்த இரண்டாவது விவாதத்துக்கு பிறகு நடந்த கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்பும் களமிறங்கியுள்ளனர். இதன் பிறகு நடந்த கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸுக்கு வாக்காளர்கள் இடையே அதிக செல்வாக்கு இருப்பது தெரிந்தது. இதனிடையே கடந்த 10ஆம் தேதி நடந்த விவாதத்தில் இருவரும் கலந்து கொண்டனர். இரு கட்சி வேட்பாளர்களும் கலந்து கொண்ட இரண்டாவது விவாதம் இதுவாகும். இது முடிந்த பிறகு யாருக்கு செல்வாக்கு உள்ளது, வாக்காளர்கள் மத்தியில் சில நிறுவனங்கள் இணைந்து கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தின. விவாதத்தில் கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயல்பட்டதாக கூறி அதிபராக 47% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ட்ரம்புக்கு ஆதரவாக 42% பேர் ஆதரவு தெரிவித்தனர். மறுபுறம் அதிபர் தேர்தலில் தலையிட முயற்சி செய்கின்றனர். ட்ரம்ப் பிரச்சாரம் தொடர்பான தகவல்களை திருட முயன்று வருவதாக ஈரான் ஹேக்கர்கள் மீது அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான FBI மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குனர் அலுவலகம் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில், ஈரான் ஹேக்கர்கள் ஜூன் முதல் ட்ரம்ப் பிரச்சாரம் தொடர்பான தகவல்களை திருடி அமெரிக்க ஊடக நிறுவனங்களுக்கு அனுப்ப முயற்சி செய்கின்றனர். அதிபர் தேர்தல் தொடர்பாக முரண்பாடுகளை தூண்டி நம்பிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திருடப்பட்ட தகவல்களை தாங்கள் பெறவில்லை என ஜனநாயக கட்சி கூறியுள்ளது. இந்த தகவல்களை சில ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எந்த ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.